ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தாவேக ஆட்சி. இவங்களுக்கு வேணா பயந்துகிட்டு விமான நிலையத்தில் ஓடி போய் பிளைட் ஏறி பிடிச்சு ஆறுதல் சொல்ல கூட பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது கூட தைரியம் இல்லாத ஆட்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வரை. இன்றைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு பொது தேர்தல் நடந்தால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். வணக்கம் நண்பா. ரீல்ஸ் கட்சி, இன்ஸ்டாகிராம் கட்சி அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தா கரூர் சம்பவத்தை பக்காவா பண்ணிட்டு அந்த கரூர் சம்பவத்தில் பல கலவரங்களை ஏற்படுத்துறதுக்கு செருப்புகள் எல்லாம் வீசிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ள பல சில ஆம்புலன்ஸ்களை உள்ள விட்டுட்டு பல இறப்புகளை உண்டு பண்ணிட்டு எதுவுமே தெரியாம ஆஸ்பத்திரியில் போய் அப்படின்னு நின்ன எங்க அண்ணன் செந்தில் பாலாஜின்னு அருமையா பேசுறாரு. அங்க நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்னு பயத்துல பைபாஸ் வழியா நடந்தே வராரு. கரூர் டு கோவை தெற்குல வந்து கரூர்ல ஈஸியா அங்கே நாங்கள் ஜெயிச்சு போடுவோம், கோவை தெற்கோட மொத்த கோயம்புத்தூரோட கோட்டையை உடைக்கலாம்னு சொல்லி இங்கே வந்தார். மேலே திமுக ஆட்சி பிடிக்கும், நம்ம இங்கே பிடிச்சிக்கலாம், ராஜாங்கமாக வாழலான்னு வந்தார். அதுக்குத்தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மாதிரி மொத்த திமுக கோட்டையும் நறுக்குன்னு ஓட்டது தாவேகா. அண்ணன் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, இன்னொரு தடவை எலெக்ஷன் நடந்ததுன்னா 200 சீட்டு 200 சீட்டு திமுக ஜெயிக்கும். ஏன்னா எங்களெல்லாம் இன்னும் முட்டா பயல்களே நினச்சிட்டிங்களா? அதாவது 200 சீட் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஏற்கனவே 8000 5000 10000 கொடுத்துட்டீங்க. இந்த தடவை கொஞ்சம் எப்படி ஊனி ஓட்டுக்கு 25000 கொடுத்தோம்னா ஒரு 200 சீட்டை வாங்கி நம்ம வச்சுக்கணும். அந்த பதவிங்கிற போதை அப்படியே வெறி, நமக்கு பணத்து மேலே ஆசையில் பதவி மேலே வெறி. அந்த பதவி திமுக இல்லாதனால அண்ணனுக்கு அப்படி ஒரு காண்டு. ஏன்னா நாங்களாம் பல்லு குத்திட்டு இருப்போம்னு நினச்சிட்டிங்களா? 200 சீட் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும். ஏன்னா நான் கேட்குறேன், ஒரு ஓட்டுக்கு 5000 8000 10000 கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு யாருன்னு வருமானத்தை உருவாக்கி கொடுத்தா? அவ்வளோ பணம் சுரண்டி இருக்கிறீங்க. கரூர் ஊரை ஜாம்பவான் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அங்கே பெரிய ஒரு ராஜகோட்டை உருவாக்கிட்டு இங்கே வந்து கோவையுமே நம்ம கோட்டையை மாற்றலான்னு பார்த்தீங்க. வச்சான் பாரு என் தலைவர். கரெக்டாக திராவிட கோட்டையில் ஒரு ஓட்டை போட்டாங்க பாரு. 200 சீட்டு கூசாமல் ஜெயிப்பேங்கிறீங்க. ஏன்னா ஒரு ஓட்டுக்கு 20000 25000 கூட ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்க. தலைவரே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இனி இதுக்கப்புறம் அண்ணன் வந்து உட்கார்ந்தாச்சு, கட்டமைச்சாச்சு, மெதுவாக அப்படியே அடுத்தடுத்த கட்டமைச்சு இந்த ஆட்சியை நிலைநிறுத்துவார். அதுக்கப்புறம் திமுக அதிமுக ஒவ்வொரு எலெக்ஷன் உட்காந்து தான் பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தல் வரட்டுங்க, அப்புறம் மக்களவை தேர்தல் வரும். அதில் குளத்தூர் மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா பேசவே மாட்டேங்க. அதாவது ஆட்சி அதிகாரம் கூட்டம் இல்லைன்னாலும், அதாவது பத்திரிகையாளர் நியூஸ் சேனலும் பணமும் இருக்குது. எவ்வளோ அவதூறு வரப்புறீங்க. நாங்கள்லாம் அப்புறம் எதுக்குன்னா இருக்கிறோம்? அடிக்கடி அடிக்கணும் உங்களையெல்லாம். நீங்கள் அவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறீங்க. நன்றி.